வள்ளுவ பெருந்தகையின் கூற்று. பிள்ளையார்பட்டியில் விநாயக பெருமான் தன் கைகளில் சிவலிங்கத்தை தாங்கி சிவபூஜை செய்யும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் விநாயக பெருமானை வழிபடுவோருக்கு தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டு காலம் கடுமையான தவம் இருந்தான். அவனது தவத்தை மெஞ்சிய சிவபெருமான் அவன் முகம் தோன்றி என்ன வரம் வேண்டுமென கேட்டார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டான் கஜமுகாசுரன். சிவபெருமானும் அவன் கேட்ட வரங்களை அளித்தார். வரம் பெற்ற கஜமுகாசுரன் மதங்க மாபுரம் என்னும் நகரத்தை உருவாக்கி கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அவனால் தேவர்களும் முனிவர்களும் சொல்லனா துயரம் அடைந்தனர். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 வேளைகள் 1008 முறை தோப்புக்கரணம் போட வேண்டுமென்று கட்டளையிட்டான். அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள். அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். அசுரனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார். விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது. விநாயகர் தனது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் கஜமுகாசுரனை கொல்ல முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்தபோது சிவபெருமான் அசரீரியாக கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று தான் வரம் அளித்திருப்பதாக விநாயக பெருமானிடம் கூறினார். இதையடுத்து தன் தந்தத்தால் கஜமுகாசுரனை வதம் செய்தார் விநாயக பெருமான். விநாயகரின் தாக்குதலால் நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் மூஞ்சுரு வடிவில் மாறினான். விநாயகரின் கருணையினால் ஞானம் பெற்ற மூஞ்சுரு விநாயகரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கியது. அதனையே தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர் என்கிறது புராணம். கஜமுகாசுரனை வதம் செய்த தோஷம் நீங்க சிவபெருமானை வேண்டி விநாயக பெருமான் தவம் இருந்த திருத்தலம்தான் இந்த பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் 1300 ஆண்டுகள் பழமையானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குன்றை குடைந்து அமைக்கப்படும் குடவரை கோயில்களில் முதன்மையானது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலானது மகேந்திர பல்லவன் காலத்தை விட சுமார் 200 ஆண்டுகள் முன்பாகவே பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகும். ஏகாட்டூர் கோன் பெருபரணன் என்கிற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளதாக கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. மேலும் 4ஆம் நூற்றாண்டில் இங்குள்ள பிள்ளையார் சிலையை செதுக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டிநாட்டு நகரத்தார்கள் வசமானது என்கிறது தலவரலாறு. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் ஆகம விதிகளின்படி மிக சிறப்பான முறையில் வழிபாடு நடைபெறுகிறது. பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலதுபுறமாக சுழிந்தும், அதாவது வலம்புரி விநாயகராகவும் இருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. விநாயக பெருமானுக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில தலங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று. பிள்ளையார்பட்டியில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி திருநாளில்
உச்சிக்கால பூஜையின் போது முக்குருணி அரிசியாலான பிரம்மாண்ட கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு நிவேதனமாக படைக்கப்படுகிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு வேண்டியும், கல்வியில் சிறக்கவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர். ஆனைமுக கடவுளான கற்பக விநாயகரை பிள்ளையார்பட்டி திருத்தலம் சென்று தரிசித்து வாழ்வில் குறைவற்ற செல்வமும் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளும் கிடைக்கப் பெறுவோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், ஓமெனும் ஒலியது உருவமாய் வளர்பவன், உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன், காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே